இன்னைக்கு டிபிஎம்எஸ்ல வந்து ஹேஷிங் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹேஷிங் அப்படின்றது வந்து என்னென்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான், டேட்டா ஸ்ட்ரக்சர் டெக்னிக் தான். ஸோ ஹேஷிங்கில் வந்து எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணி ஹேஷ் டேபிளில் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அதை தான் டெஃபினேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹேஷிங்கிறது வந்து என்னென்னா இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் மேப்பிங். இதில் நான் டேட்டாவை வந்து டேட்டா எலமெண்ட்ஸ், அதை தான் டேட்டாவை ஷார்ட்டாக வந்து கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் டேட்டாவை ஹேஷ் டேபிளில் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸில் நான் டைரெக்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் யூஸிங் வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கு வந்து நம்ம எதுவும் வித்தவுட் யூஸிங் எனி ட்ரெடிஷ்னல் இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல, இதில் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ட்ரெடிஷ்னல் இண்டெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எப்படி இருக்கும்னா ரெண்டு டேபிளை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இண்டெக்ஸ் டேபிள், ஒன்று மெயின் டேபிள் அப்படின்னு. இப்போ வந்து நான் மெயின் டேபிளில் வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டாவை அக்சஸ் பண்ணணும்னா இண்டெக்ஸ் டேபிளில் போய் அந்த 1 or 2 அக்சஸ் பண்ணுறேன்னா 1 or 2 எந்த ரோல் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் நான் அக்சஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி இருந்துச்சு. ஹேஷ் டேபிளை வந்து அப்படி இல்லை. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து இது பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்லியிருப்பாங்க திஸ் அலோவ் இன்சர்ஷன் அண்ட் ரெட்ரிவல் ஆப்ரேஷன்ஸை வந்து எஃபெக்டிவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே சொன்னோம்ல ஹேஷ் ஃபங்க்ஷன், ஹேஷ் டேபிள் அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹேஷ் ஃபங்க்ஷன்றது ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து என்ன செய்யணும்னா நான் இப்போ எந்த வேல்யூவை வந்து ஹேஷ் டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை ஹேஷ் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஹேஷ் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா அப்போ தான் வந்து நான் வந்து என்னோடய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ரெட்ரீவ் பண்ண முடியும், ஹேஷ் டேபிளில் வந்து ரெட்ரீவ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி தான் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டேபிளோட சைஸ், ஹேஷ் டேபிளோட சைஸ் வந்து 7 அந்த 8 அந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. நான் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுமோ அந்த வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிப்பாங்க. கொடுத்துருக்க வேல்யூக்கு ஹேஷ் ஃபங்க்ஷன், அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் கே மாடியன். கேன்றது வந்து என்னென்னா கீ, நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிற வேல்யூ. எம்ன்றது ஹேஷ் டேபிளோட சைஸ், அது வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து அந்த வேல்யூஸை வந்து இப்போ வந்து கேன்றது பூரா இந்த வேல்யூஸாக இருந்ததுனால வந்து வேல்யூஸ் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். மாடுனா மாடு ஃபுல்லாக எழுதியிருக்கேன். ஹேஷ் டேபிளோட சைஸ் வந்து 7 அப்படின்னு வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து மாடு அப்படி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா இப்போ 11 7 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்? 1 7 7, மீதி வந்து 4 தான் வந்து ரிமைண்டர். இந்த மாதிரி வந்து ஒன்றுக்கும் ரிமைண்டர் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ இந்த கோடு தான் வந்து ஹேஷ் கோடு. இந்த ஹேஷ் கோடு இருந்தால் தான் நம்ம ஹேஷ் டேபிளில் நம்ம வந்து டேட்டாஸை வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ரெட்ரீவ் பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஹேஷ் ஃபங்க்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்கடுத்து ஹேஷ் டேபிள்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஹேஷ் டேபிள்ன்றது இந்த மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து ஹேஷ் டேபிள் அப்படின்னு வச்சுருங்க. ஸோ ஹேஷ் டேபிள்ன்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான பிளேஸ். அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா அரே ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணும். அரேனா என்ன அர்த்தம்னா இண்டெக்ஸ் பொசிஷன் 0. இப்போ அரே சைஸ் வந்து இப்போ வந்து டேபிள் சைஸ் வந்து 7னா இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அரே ஃபார்மேட்டில் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6. இதே வந்து 8ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 0லேருந்து 7 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹேஷ் டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ வேர் ஈச் பொசிஷன் இந்த டேபிளில் வந்து பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேஷ் டேபிளில் இது ஒரு பக்கெட், இது ஒரு பக்கெட், இது ஒரு பக்கெட், ஈச் அதை தான் சொல்லுவாங்க. ஈச் பொசிஷன் இந்த ஹேஷ் டேபிள் வந்து என்னென்னா பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த ஒரு பக்கெட் பொசிஷனை எப்படி நம்ம அக்சஸ் பண்ண முடியும்னா இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ 4ன்ற ஹேஷ் வேல்யூ இருக்க இடத்துல 11 வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ 4ன்ற இண்டெக்ஸ் பக்கம் அது 11 ஸ்டோர் பண்ணும். அதுக்கடுத்து 4 இருக்கா, அதில் 18 வந்து போடணும். அதுக்கடுத்து 6 இருக்கா, 6ன்ற இடத்துல 20ன்றதை வந்து போடணும். அதுக்கடுத்து 4 இருக்கா, அதனால் வந்து 25 போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 1ன்ற பொசிஷனில் 29, அதுக்கடுத்து 5ன்றது 33. ஸோ என்ன ப்ராப்ளம், எனக்குள்ள 18க்கும் 25க்கும் வந்து கொல்யூஷன் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. ஏன் அப்படி போட்டிருக்காங்கன்னா கொல்யூஷன் என்னென்னா ஒரு இண்டெக்ஸ் வந்து ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும். இப்போ வந்து 1ன்ற இண்டெக்ஸை 29ன்ற ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணுங்க. ஆனால் இங்கே 4ல் வந்து என்ன இருக்குது, இன்னும் வந்து 1ன்ற இண்டெக்ஸில் 18 25 வரணும்னு நினைக்குது. அப்போ வந்து மல்டிபிள் கீஸ் வந்து ட்ரை பண்ணுது, ஆக்குபை பண்ணணும். இந்த சேம் லொக்கேஷனை 4ன்ற லொக்கேஷனை ஆக்குபை பண்ணணும்னு நினைக்குது ஹேஷ் டேபிளில். அந்த ப்ராப்ளம் பேர் தான் கொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொல்யூஷன்ஸை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து கொல்யூஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து டைப் ஆஃப் வந்து ஹேஷிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹேஷிங்கில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஹேஷிங் இருக்குது. ஸ்டாட்டிக் ஹேஷிங், டைனமிக் ஹேஷிங். ஸோ ஸ்டாட்டிக் ஹேஷிங்கிறது வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஹேஷ் டேபிளில் கொடுத்துருக்காங்க, அதோட சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஹேஷ் டேபிளோட சைஸை வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், அதை மாற்றவே முடியாது. ஸ்டாட்டிக் ஹேஷிங் வந்து ஃபிக்ஸட் சைஸில் வந்து ஹேஷ் டேபிளை வந்து யூஸ் பண்ணும். அதில் இருக்க ஒவ்வொரு பக்கெட்ஸையும் நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நம்பர் ஆஃப் பக்கெட்ஸோட சைஸை வந்து டூரிங் எக்ஸிக்யூஷன்ஸ் அப்போ சேஞ்ச் பண்ண முடியாது.
அதோட ஹேஷ் ஃபங்க்ஷன் இருக்கோ அதையும் வந்து நம்ம ஹேஷ் டேபிளையும் சேஞ்ச் பண்ண முடியாது, அதுக்குள்ளே இருக்க ஸோ பக்கெட்டையும் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்பர் டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆனால் அங்கே என்ன ஆகும், இன்க்ரீஸ் பண்ண மாற்ற முடியாது ஹேஷ் டேபிளோட சைஸ். ஆனால் டேட்டா இன்க்ரீஸ் ஆனால் என்ன வரும், ஓவர்ஃப்ளோ கொலியூஷன் வந்து அக்கர் ஆகும். அப்போ ஏதாச்சும் ஒரு கொலியூஷன் அக்கர் ஆகுச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா கொலியூஷன் ரெசல்யூஷன் டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி வந்து ஸ்டாட்டிக் ஹேஷிங்கில் என்னென்ன கொலியூஷன் ரெசல்யூஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த 4 யூஸ் பண்ணுறாங்க. செப்பரேட் செயினிங், லீனியர் ப்ராப்பிங், குவாட்ரடிக் ப்ராப்பிங், டபுள் ஹேஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3க்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா ஓப்பன் அட்ரஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் அட்ரஸிங்னா என்னென்னா எந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தா அது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும். இதை வந்து ஓப்பன் ஹேஷிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து 4ன்ற இண்டெக்ஸில் 18 25 ஸ்டோர் பண்ண முடியல, அதை எப்படி வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதான் வந்து இந்த டெக்னிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா செப்பரேட் செயினிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ செப்பரேட் செயினிங் வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா, ஸோ செப்பரேட் செயினிங்கிறது வந்து என்னென்னா இது வந்து கொலியூஷனை அதாவது ரெசல்யூஷன் டெக்னிக்ஸ். இது என்ன யூஸ் பண்ணணும்னா லிங்க்டு லிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணும். ஸோ என்ன யூஸ் பண்ணால் இந்த ஈச் ஹேஷ் டேபிளில் வந்து இப்போ 4 லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை ஹேஷ் டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ 18 இங்கே வந்து ஸோ 18 25 வந்து ஸ்டோர் பண்ண முடியல. ஸோ ஒரு வேல்யூ அதுக்கு இது வந்து என்ன செய்யணும்னா லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து 4ன்றதுலேயே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதை தான் சொல்லியிருப்பாங்க ஆல் கீஸை வந்து சேம் இண்டெக்ஸ் 4ன்ற ஒரு இண்டெக்ஸ்லேயே வந்து 1ன்ற இண்டெக்ஸில் 29 இருக்கா, இப்போ வந்து 4ன்ற இண்டெக்ஸ் சேம் இண்டெக்ஸ்லேயே ஆல் கீஸ் எல்லா வேல்யூஸையும் நான் செயின் ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். செயின் என்னது லிங்க் லிஸ்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இதனால வந்து ஓவர்ஃப்ளோ வந்து அக்கர் ஆகாது டேபிளில். ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா மெமரி வந்து கீஸ் யூஸ் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா மெமரி மட்டும் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறது தான் வந்து செப்பரேட் செயினிங்னா லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி அந்த இதை வந்து ஓவர்ஃப்ளோ இல்லாமல் ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த செப்பரேட் செயினிங் அப்படின்ற டெக்னிக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன டெக்னிக் பார்க்க போகணும்னா லீனியர் ப்ராப்பிங் அப்படின்ற டெக்னிக் வந்து ஸோ லீனியர் ப்ராப்பிங் பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் ப்ராப்பிங்கில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா ஸோ இதே வேல்யூஸ் இதே 6 வேல்யூஸை இந்த 18 25 லீனியர் ப்ராப்பிங்கில் எப்படி வந்து கொலியூஷன் இல்லாமல் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் ப்ராப்பிங்கும் வந்து என்னென்னா கொலியூஷன் ரெசல்யூஷன் டெக்னிக் தான். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஸோ வந்து 11. ஸோ 11க்கு வந்து mod 7 பார்த்தோம்னா என்ன இருக்கும், 4 இருக்கா. ஸோ 4னால இன்சர்ட் பண்ணுறோம். 11ன்ற வேல்யூவை 4ன்ற இண்டெக்ஸ் வேல்யூவில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே 4 அப்படின்ற ரிமைண்டர் ஹேஷ் கோட் இருக்கனால 11 4ன்ற வேல்யூ இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 18ன்ற வேல்யூ இருக்கா. ஸோ 18ன்ற வேல்யூவுக்கு 18 mod 7 பார்த்தோமா, 18க்கு mod 7 பார்க்குறப்ப 4 இந்த இருக்கா. 18 mod 7 பார்க்குறப்ப 4 இருக்குது. ஆனால் 4ல் தான் இந்த 11 ஸ்டோர் பண்ணியாச்சுல. அப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு அடுத்து அதுதான் வந்து இப்போ 4ல் தான் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அப்படின்னா அதுக்கு கீழே என்ன வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்னென்னா லீனியர் ப்ராப்பிங். அதை தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து கொலியூஷன் அக்கர் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு எந்த சீக்வென்ஷியல் ஸ்லாட்டை வந்து அதுக்கு அடுத்து இருக்க ஸ்லாட்டை வந்து செக் பண்ணி பார்க்கும். ஸோ இது மாதிரி ஏதாச்சும் எம்டி பொசிஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 4 வந்துச்சா, இப்போ வந்து 4ன்ற போது அங்கே வந்து கொலியூஷன் அக்கர் ஆகிருக்கு. 4 கூட +1 1 போட்டு அந்த 5th பொசிஷன் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அந்த 5th பொசிஷனில் வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 20 அப்படின்றத இன்சர்ட் பண்ணுமா. ஸோ 20க்கு வந்து 20க்கு வந்து mod 7 பார்க்குறப்ப 6 அப்படின்ட்டு இருக்குது. 6ஓட பொசிஷன் வந்து ஏற்கனவே எம்டியாக தானே இருக்குது. அதனால் டேரெக்டாக வந்து 20 போட்டுருவோம். அதுக்கடுத்து 25க்கு வந்து இன்சர்ட் பண்ணணும். 25க்கு வந்து இது பண்ணி பார்க்குறப்ப வந்து என்னென்னா 4 வந்து வருது. ஸோ 4ல் வந்து ஏற்கனவே வந்து 11 இருக்கா. ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன லீனியர் ப்ராப்பிங்கில் வந்து என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்கும். அதுக்கடுத்து 4 வந்தனால 5 வந்து செக் பண்ணி பார்க்குது. 5லேயும் இருக்குது. அதுக்கடுத்து 6 செக் பண்ணி பார்க்குது. 6ம் வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்போ வந்து எங்கே போகும்னா 0க்கு வந்து போகும். அந்த ஃப்ளாட் வந்து எம்டியாக இருக்கனால அந்த 0ன்ற இண்டெக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கடுத்து 29 அப்படின்ற வேல்யூ இன்சர்ட் பண்ணும். ஸோ 29க்கு வந்து ஹேஷ் கோடு வந்து என்னது 1ல் வந்து ஏதாச்சும் வேல்யூ இருக்கா, இல்லை ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக 29 வந்து இன்சர்ட் பண்ணிடும். அதுக்கடுத்து இப்போ 33 இன்சர்ட் பண்ணணும். ஸோ 33 mod 7 பார்க்குறப்ப 5 ஏற்கனவே வந்து 5ல் வந்து ஃபுல்லாக இருக்கா. அதுக்கடுத்து அதுக்கு கீழே இருக்க நெக்ஸ்ட்டு எம்டி ஸ்லாட்டை வந்து பார்க்கும். 6 இருக்கான்னு பார்க்க 6ம் ஃபுல்லு. அதுக்கடுத்து மேலே போகும் 0 ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து 1 ஃபுல்லாக இருக்கா. அதுக்கடுத்து
டூவை வந்து பார்க்கணும். 2 வந்து எம்டியாக இருக்கனால 2ன்ற பொசிஷனில் 33. அப்போ லீனியர் ப்ராப்பிங் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணும், கண்டினியூஸாக சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். லீனியராக ஏதாச்சும் எம்டி பொசிஷன் இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணும். அதான் வந்து ஹச் ஆஃப் கேனா. ஸோ வந்து மாடு கண்டுபிடிக்கிறேன், அந்த மாடு கூட ப்ளஸ் 1ன்ற பொசிஷனில் சர்ச் பண்ணுவேன். அதுக்கடுத்து 2 2 3 இது மாதிரி வரிசையை சர்ச் பண்ணுவேன். அதான் வந்து ஹச் ஆஃப் கே ப்ளஸ் ஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க லீனியர் ப்ராப்பிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா குவாட்ராடிக் ப்ராப்பிங் அப்படின்றத வந்து ப்ராப்ளம். அங்கே வந்து என்னாச்சுன்னா ப்ளஸ் ஐ 1 2 3 அப்படின்னு போட்டோம்ல, இங்கே வந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்ன்ற ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஸ்கொயர் இன்க்ரிமெண்ட்ஸில் ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து இருக்கா அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ குவாட்ராடிக் ப்ராப்பிக்கும் கொலிஷன் ரெசல்யூஷன் டெக்னிக் தான். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். 11ன்றதை இன்சர்ட் பண்ணோம்னா, ஸோ 11க்கு mod 7 பார்க்குறப்ப 4ன்றது ஃப்ரீயாக இருக்கனால 11 வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு டேரெக்டாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 18 வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்போ 18க்கு mod 7 கண்டுபிடிக்கிறப்ப 4 வருது. 4ல் தான் ஏற்கனவே வந்து வேல்யூ இருக்குது. அப்போ கொலிஷன் அக்கறாகுதா? அப்போ என்ன செய்யணும், இந்த குவாட்ராடிக் ப்ராப்பிங் என்ன செய்யணும்னா, இந்த 4 கூட ப்ளஸ் ஐ ஸ்கொயர், ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிறோம். 1 எடுத்து ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஆட் பண்ணும். 1 இருக்கா 5 வருதா, 5ன்ற ஸ்பேஸ் எம்டியாக இருக்கான்னு பார்க்க. ஆமாம் எம்டியாக இருக்கா. அப்போ அந்த இடத்துல 18 வந்து போடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 20 இன்சர்ட் பண்ணோம். ஸோ 20 mod 7 6 வந்து ஃப்ரீயாக இருக்கா, அப்படியே வந்து போட்டுரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 25. ஸோ 25ன்றதுக்கு வந்து mod 7 பார்க்குறப்ப 4 வரும். 4ல் ஏற்கனவே வந்து 11 வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா, கொலிஷன் அக்கறாகுதா, ஃபஸ்ட்டு வந்து ஐக்கு வந்து 1 போட்டு இந்த 4 கூட ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஆட் பண்ணி பார்க்கும். ஆட் பண்ணி பார்க்குறப்ப 5 வந்துருமா. ஸோ 5ன்ற ஸ்லாட்டு ஏற்கனவே வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்போ வந்து விட்டுரு. ஸோ அது வந்து ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து 4 கூட 2 வந்து ஆட் பண்ணும். ஸோ 2 ஆட் பண்ணுறப்ப என்ன வரும்னா, 2 ஸ்கொயரை வந்து ஆட் பண்ணுறப்ப 8 வந்து கிடைக்குமா. ஸோ மொத்தமே 0 to 6 தானே ஸ்லாட் இருக்குது. அதை என்ன செய்யணும்னா சுருக்கிறதுக்காண்டி mod 7 வந்து பண்ண. அப்போ வந்து 1 கிடைக்கும். ஸோ அப்போ வந்து 1ன்ற ஸ்லாட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கா. ஆமாம் 1ன்ற ஸ்லாட்டு ஃப்ரீயாக இருக்கனால அந்த இடத்த 1ன்ற ஸ்லாட்டில் வந்து 25 வந்து போடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 29 வந்து இன்சர்ட் பண்ணணும். 29 வந்து மாடலாக 7 பார்க்குறப்ப வந்து 1 வரும். 1ன்றதுல தான் ஏற்கனவே 25 வந்து வந்துருச்சு. அப்போ வந்து என்ன செய்யணும், இந்த 1 கூட ப்ளஸ் 1 ஸ்கொயரை வந்து ஆட் பண்ணணும். 1 ஸ்கொயர் ஆட் பண்ணுறப்ப 1 + 1 2 வருதா. 2ன்ற ஸ்பேஸ் எம்டியாக இருக்கா. ஆமாம் அப்போனா 2ன்ற பிளேஸில் 29 வந்து போட்டுருணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 33 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ 33 இன்சர்ட் பண்ணுறப்ப 33 mod 7 வந்து பார்க்குறேன் 5க்கு வந்து கிடைக்கிது. 5ல் வந்து ஏற்கனவே 18 இருக்குது. அப்போ வந்து கொலிஷனை வந்து அக்கறாகும். இந்த 5 கூட ஃபஸ்ட்டு ப்ளஸ் 1 ஸ்கொயரை வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து 6 கிடைக்குது. 6ல் ஏற்கனவே வேல்யூ இருக்குது. அப்போ வந்து ஃபுல். அதுக்கடுத்து 5 கூட இப்போ வந்து 2 ஸ்கொயரை ஆட் பண்ணி பார்க்குறேன். 2 ஸ்கொயர் கூட 9 கிடைக்கிது. ஸோ 9 இருக்கா ஸ்லாட், மொத்தமே 6 வரைக்கும் தான் ஸ்லாட் இருக்குது. அதனால் mod 7 போட்டு அந்த வேல்யூ சுருக்குறேன். 2 கிடைக்குது. 2 ரிமைண்டர் 2 கிடைக்கிறனால 2 கூட 2லேயும் ஏற்கனவே 29 இருக்குது. அப்போ அதுவும் ஃபுல்லு. அப்போ ஐ கூட 3 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 5 + 3 14. மொத்தமே 6 ஸ்லாட் இருக்கனால அதையும் mod 7 பண்ணி சின்னதாக்குறேன். அப்போ 0 கிடைக்குதா. 0ன்றது வந்து எம்டியாக இருக்கா. இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன செய்வேன்னா, ஸோ 33 அப்படின்றத வந்து 0ன்ற ஸ்லாட்டில் வந்து 33 வந்து இன்சர்ட் பண்ணும். ஸோ இது பேர் தான் வந்து எம்டி பொசிஷன் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணிச்சுன்னா, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா குவாட்ராடிக் ப்ராப்பிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன டெக்னிக் வந்து பார்க்க போகிறோம்னா, டபுள் ஹேஷிங் அப்படின்ற டெக்னிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டபுள் ஹேஷிங்கில் வந்து என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்பாங்க. அந்த ஒரு ஹேஷ்லேயே வந்து ஸ்பேஸ் வந்து கிடச்சிச்சின்னா இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அப்படி கிடைக்காட்டி வந்து 2 ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பொசிஷனை வந்து கம்ப்யூட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து எல்லாத்துலேயும் வந்து வேல்யூஸை வந்து ஈஸியாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். எல்லாம் ஒரே இடத்துல வந்து குரூப்பாக வந்து வேல்யூ இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஹேஷ் வந்து எப்பயும் போல தான் வந்து கே mod 7 அவ்வளோதான். கீனா என்னது கே தான். என்னது கே mod 7 எப்பயும் போல் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறப்ப ஸ்பேஸ் இல்லாட்டி என்ன செய்யணும்னா, ஸோ வந்து 1 + என்னது கே mod கே கீனா ஒன்றுமில்ல கே தான். எப்பயும் போல் கே mod என்னது இங்கே 7 இருந்தால் இங்கே 6, இங்கே 8 இருந்தால் 7, இந்த மாதிரி m-1 அப்படி வச்சிடணும். அந்த H1 இது வந்து H2 இந்த 2 யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா தான் H1 + I. ஃபஸ்ட்டு இது பண்ண I × H2 அதுக்கடுத்து mod 7. இங்கே 7 இருக்கிறனால mod 7 அப்படி இருக்கு. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 11 வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ 11 வந்து mod 7 பண்ணால் ரிமைண்டர் 4 கிடைக்குது. ஸோ அப்போ வந்து 4ன்ற பொசிஷனில் ஸோ வந்து 11 வந்து இன்சர்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ H1லேயே வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்கனால அப்படி இன்சர்ட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 18 வந்து பார்க்குறோம். ஸோ 18க்கு வந்து
அதுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 4 வந்து கிடைக்குது. 4ல் வந்து ஏற்கனவே வந்து 11 இருக்கா, அப்போ வந்து கொலிஷன், அப்போ வந்து H2 வந்து கண்டுபிடிக்கணும். H2ஓட ஃபார்முலா என்னது? ஸோ வந்து 1 + k mod 6 அப்போ 1 + k வந்து என்னது? கீ வேல்யூ வந்து 18 mod 6. அப்போ வந்து 1 + ரிமைண்டர் வந்து 0 வருமா? 0 + 1. அப்போ H1 வந்து 4, H2 வந்து 1. அப்போ ஃபார்முலா என்னது? H1 ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ 1 எடுத்துக்கிறேன். 1 + H2ஓட வேல்யூ 1. அதுக்கடுத்து mod 7. அப்போ வந்து 5 mod 7. 7ஆல் 5 டிவைட் பண்ண முடியுமா? முடியாது, ரிமைண்டர். அப்போ சேம் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே வரும். அப்போ வந்து 5ன்ற பொசிஷன்னு எம்டிஆர் இருக்கா, அந்த இதில் வந்து 18 வந்து இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 20ன்ற வேல்யூ இன்சர்ட் பண்ணுமா? ஸோ 20 mod 7 பார்க்குறேன். 6 ஏற்கனவே எம்டிஆர் இருக்கா, அப்படியே டேரெக்டாக வந்து 20 வந்து ஸோ வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து 25 வந்து டபுள் ஹேஷிங்கில் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுனா, ஸோ இப்போ 25 mod 7 பார்க்குறேன். 4 ஏற்கனவே வந்து 4ல் வந்து இருக்கா, 11 வந்து இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்கிறேன்? ஸோ வந்து H2 வந்து கண்டுபிடிக்கிறேன். H2 வந்து 1 + 25 mod 6 போடுறேன். அப்போ வந்து 1 + 1 2 வந்து கிடைக்குது. அப்போ வந்து H1 வந்து 4, H2 வந்து 2. அப்போ ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1ன்னு கொடுத்து H1ஓட வேல்யூ 4 ப்ளஸ் ஐயோட வேல்யூ 1 இன்ட்டு H2ஓட வேல்யூ 2 mod 7 கண்டுபிடிக்கிறேன். 7ஆல் 6 டிவைட் பண்ண முடியாது. அதனால அப்படியே இந்த 6 இங்கே வந்து வந்துடும். 6ன்ற ஸ்லாட்டை வந்து பார்க்குறேன். 6ன்ற ஸ்லாட்டில் ஏற்கனவே வந்து 20 இருக்குது. அப்போ அங்கே போட முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்கிறேன்? ஃபார்முலாவோட ஐயோட வேல்யூவை 2ஆக மாற்றுறேன். 2ஆக மாத்திரப்போ 8 mod 7 வரும். ஸோ 8ஐ 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வரும். அப்போ 1ன்ற ஸ்லாட்டு எம்டிஆர் இருக்கான்னு பார்க்குறேன். ஆமாம், எம்டிஆர் வந்து இருக்குது. அப்போ இந்த 1ன்ற ஸ்லாட்டில் ஸோ வந்து 25ஐ வந்து இன்சர்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வந்து பண்ணணும். ஸோ வந்து 29க்கும் 33க்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் ஹேஷிங் உள்ள கொலிஷன் ரெசல்யூஷன் டெக்னிக்ஸ்.